Okay, GETல first question பார்க்க போகிறோம். First question என்னன்னா describe the mechanism of secretion of HCl. அது HCl secretion வயிற்றில் எப்படி நடக்குதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். And the factors that regulates this acid secretion in the stomach. அதுக்கப்புறம் நம்ம peptic ulcer பற்றியும் பார்க்க போகிறோம். இது வந்து apply. ஸோ என்னோட காலேஜில் இது ask this as a long answer question 10 மார்க்கு கேட்டிருந்தாங்க. ஸோ this is very important question இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும். சரி, லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். இது வந்து ஒரு நோட்ஸு டு மேக் இட் லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனுங்கிறதுனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் ஷூர் கொஞ்சம் சிம்பிள் பாயிண்ட்ஸ் எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னு. பட் ஐ வில் சஜஸ்ட் யூ காஸ் டு ரீட் அண்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் லைக் எதை வேணால் எடுத்துக்கோங்க. கைட் அண்ட் செம்பிளிங்கம் இஸ் ஆல்சோ ஃபார் லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன். பட் சொல்கிறேன் இந்தந்த புக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்துக்கரானா ஜிகே பாலிமரகர் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது சூஸ் பண்ணுவேன் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். திஸ் இஸ் ஜஸ்ட் நோட்ஸ். நான் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக மட்டும்தான் அதை எடுத்திருக்கேன். பிகாஸ் எனக்கு இது எல்லாமே ஆல்ரெடி படிச்சுப்போம். ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ரிவிஷன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. HCl secretion GAT ஃபஸ்ட் கொஸ்டின் படிக்க போகிறேன். Mechanism of secretion of HCl in the stomach. இது வந்து இம்பார்ட்டண்ட்டான காம்பனன்ட்ஸ் யார் யார் என்னென்னா பெரிட்டல் செல்ஸ் தான் செக்ரீட்ஸ் HCl. அந்த பெரிட்டல் செல்ஸ்க்குள்ளே எப்படி இந்த HCl செக்ரேஷன் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இட் requires expenditure of energy. Then we obviously know it is an active process, active transport process, and then energy is supplied by oxidative metabolism of the cells. இதெல்லாம் இந்த ரெண்டு இதுவும் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் as you can see. பட் இது எல்லாமே வந்து நம்ம கதையாக எழுதிடலாம். இப்போ நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சதுன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் நம்ம ஓன் வேர்ட்ஸில் நம்மளால் எழுதிக்க முடியும். ஸோ நான் வந்து அதோட மெக்கானிசம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எலாபரேட் பண்ணிடுறேன் ஸோ தட் யூ கேன் அதை வந்து யூ கேன் இன்டர்ப்ரெட் இன் த எக்ஸாம். சரி, ஐ ஜஸ்ட் ஷோ த டயக்ராம். This is the diagram. இது எப்படி வருதுன்னு சொன்னால் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். ஒரு செல்லு வரைஞ்சிக்கோங்க. This is the cell. As we all know, carbon dioxide plus water in presence of carbonic anhydrase we form carbonic acid. Carbonic acid is HCl3 minus bicarbonate plus H plus அப்படின்னு தெரியும். Now இந்த H plus என்ன ஆகுதுன்னா it goes out of the cell. H plus goes out. இந்த H plus வெளியே போகிறதுனால K plus gets in. This H and K plus requires ATP. That's why it is called as an energy requiring process. After this ATP K plus உள்ள வந்துட்டு இந்த K plus உள்ள வந்து அப்படியே இருக்காது. It will also gets வெளியே போகும். ஸோ அது வந்து ஒரு சர்க்குலேஷனில் எப்படி இருக்கும். H plus இப்போ எப்படி வெளியே போச்சுன்னு பார்த்தோம். இப்போ நமக்கு குளோரின் வேணும். குளோரின் மைனஸ் அயான்ஸ் இருந்தால் தானே H ப்ளஸ் அண்ட் Cl மைனஸ் ரெண்டு சேர்ந்து வெளியே போகும். தட் இஸ் திஸ் H ப்ளஸ் அண்ட் Cl மைனஸ். இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் எப்படி வரணும்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஹவு குளோரின் கம்ஸ்னா இந்த bicarbonate gets out, which in turn chlorine gets in. This chlorine comes and exits the cell. That's how chlorine and hydrogen formed. So இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கோம் இந்த ப்ராசஸ் எப்படி. H plus and Cl minus ரெண்டும் சேர்ந்து எப்படி HCl வெளியே போகுதுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ப்ராசஸை பற்றி தான் they have elaborated here.
ரெண்டு பாயிண்ட்ஸ் H plus secretion and Cl minus ion secretion. So H plus ion is formed by dissociation of water and are actively secreted into the lumen in exchange for 1 K plus ion. As we see, வெளியே போகுது H plus and K plus ions just came in. அதுதான் சொல்லியிருக்காங்க. இது bicarbonate, the same process which I explained above. அது எப்படி பிரியுது, இது கூட இது எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. You can just read out the points, so you can just interpret. Okay, இப்போ முடிஞ்சிருச்சு. Part of the question was completed. Second part போகும், that is regulation of the secretion. This can also be asked as a separate question. Regulation of gastric secretionsல 4 phases இருக்குது. One is cephalic phase, gastric phase, intestinal phase and interdigestive phase. Cephalic phaseனா என்னன்னா, in this phase cephalic சாப்பாடு வந்து வயிற்றுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இது ஸ்டார்ட் ஆகும். In this phase there is a secretion of gastric juice even before food enters the stomach. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து வீட்டுக்கு போகிறோம், அம்மா வந்து ஏதாவது குக் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா, அந்த குக் பண்ணுற ஸ்மெல்லை வச்சு நமக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். தட் இஸ் டியூ டு வேகஸ் நர்வ். Integrity of vagus nerve is important for cephalic phase of the gastric secretion. Rate of production of gastric juice during cephalic phase is high. இந்த cephalic phase அப்போ தான் gastric juice secretion ஹையாக இருக்குது. And it is also rich in acid and pepsin. As I said, because in the food நமக்கு வரப்போகுதுங்கிறதுக்காக இது ப்ரிப்பரேட்ரியாக இதெல்லாம் நடக்குது. கண்டிஷன் அண்ட் நான் கண்டிஷனல் ரிஃப்ளெக்ஸஸ் இருக்குது. This phases as conditional and non-conditional reflexes. Reflex is nothing but conditional and non-conditional reflexes. Reflex is nothing but the steps in it. The second gastric phase. Gastric phase is the phase where food enters the stomach. இது வரைக்கும் ஸ்டமக்குள்ளேயே என்டர் ஆகலை. Now it's going to enter in the stomach. This phase of secretion begins when food enters the stomach. 50 to 60% of the total gastric acid is secreted. அந்த ஃபுட் வரதை இது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு 50 to 60% ஆஃப் ஆசிட் இது செக்ரேட் பண்ணுறது. இது எவ்வளோ ஆசிட் செக்ரேஷன் இருக்கோ அவ்வளோ ப்ரோட்டீன் கண்டென்ட் ஆஃப் த டயட்டில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதோட செக்ரேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ஃபேஸ்? கேஸ்ட்ரிக் ஃபேஸ். மேபி எம்சிக்யூஸாக கூட கேட்குறோம், வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் கேஸ்ட்ரிக் ஃபேஸோட ரெகுலேஷன் பார்க்க போகிறோம். இட் ஹாஸ் 2 regulations, neural regulation and hormonal regulation. Neural regulation, as we already said, வேகஸ் தான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ intramural nerve plexus and vagovagal reflex ரெண்டு. intramural nerve and also vagovagal nerve பண்ணுது. இது வந்து அசிடைல்கொலைனை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட் இஸ் அ டைரக்ட் ஸ்டிமுலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட், ஹார்மோனல் ரெகுலேஷனுக்கு போனோம்னா கேஸ்ட்ரின் இஸ் த மேஜர் ஹார்மோன். பிகாஸ் இதுதான் வந்து ஹெச்சிஎல் செக்ரேஷனே கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல்ஸ் ஹெச்சிஎல் செக்ரேஷன். கேஸ்ட்ரின் பைண்ட்ஸ் டு த கேஸ்ட்ரின் ரிசெப்டர் அண்ட் இன்க்ரீசஸ் இன்ட்ராசெல்லுலர் கால்சியம். இந்த கேஸ்ட்ரின் போய் அதோட கேஸ்ட்ரின் ரிசெப்டார்ஸில் பைண்ட் ஆகுறதுனால தான் we get calcium into the cell. அதான் சொல்கிறாங்க, இன்க்ரீசஸ் இன்ட்ராசெல்லுலர் கால்சியம் தட் இன்க்ரீசஸ் gastric acid secretion and நெக்ஸ்ட் intestinal phase. இப்போ வந்து இன்டெஸ்டைனுக்கு இறங்குற ஃபுட் த ஃபேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் ஃபுட் என்ட்ரிங் த இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதர் செக்ரீஷனாகவும் இருக்கலாம், இல்லை இன்ஹிபிஷன் ஆஃப் த செக்ரீஷனாகவும் இருக்கலாம். எப்படி சொல்கிறது, எக்ஸைட்டேட்டரி அண்ட் இன்ஹிபிட்டரி எஃபெக்ட். அண்ட் மொட்டிலிட்டி ஆஃப் த ஸ்டமக். திஸ் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் த மொட்டிலிட்டி ஆஃப் த ஸ்டமக். ஸ்டமக் மூமெண்ட்ஸ்னால தான் இட் வில் கெட் இன் டு த இன்டெஸ்டைன், அதனால் அப்படி சொல்கிறாங்க. Stimulation where there is protein digestion products, it stimulates G cells of the duodenum and causes gastrin secretion. நம்ம மேலே பார்த்தா அதே பாயிண்ட் தான்.
பட் வந்து இது இன்டெஸ்டைனில் நடக்குது. As we all know, gastrin is secreted by G cells. This upregulates the secretion of HCl. This gastrin secreted by the G cells will upregulates the secretion of HCl. This G cells gastrin இதுதான் வந்து HCl secretionே வந்து ரெகுலேட் பண்ணுது. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, upregulates the secretions of HCl. This is stimulation. இப்போ நம்ம இன்ஹிபிஷன் பார்க்க போகிறோம். Inhibition. When acid, fat, hypertonic solutions enter the duodenum, the proximal part of the jejunum, secretin, bulbogastrin, CCKPs, GAP, VAP and somatostatin are released. இது எல்லாமே inhibitory. They commonly referred to as enterogastrones அப்படின்னு சொல்லுவோம். திரும்ப சொல்லி பாருங்கள், ஸோ தட் யூ கேன் பார்க்கும்போது வீடியோ பார்க்கும்போது this will enter into your mind. These are commonly referred to as enterogastrones. They inhibit the release of gastrin and also inhibit acid secretions by acting on the parietal cells. Parietal cells தான் நமக்கு HCl secrete பண்ணுது. So here they are just inhibiting the secretions by parietal cells. Enterogastrones, இதில் ஒரு சிலர் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எது ஞாபகத்தை அது எழுதிக்கலாம். secretin, bulbogastrin, GAP, VAP, somatostatin, whatever. GAP, VAP ஈஸியாக இருக்கும். somatostatin அதிலே கொடுத்துருக்கு statin சொல்லிட்டு, so it stops. So by this way you can remember. And this inhibit release acting on parietal cells. Fat appears to have maximum inhibitory effect on gastric acid secretion. This is also an important MCQ point. Fat appears to have maximum inhibitory effect. Then enterogastric reflex. This is a reflex mechanism. இதுதான் நான் சொல்கிறேன், பட் ஜஸ்ட் ஸ்ட்ரக்ட் அப் தேர். செஃபாலிக் கேஸில் வந்து கண்டிஷனல் அன்கண்டிஷனல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது நர்வ்ஸை பற்றி தான். அதுதான் நான் சொல்ல வந்தேன், பட் சமவாக வந்து டிஸ்ட்ராக்டட். ஸோ இங்கே சொல்லிட்டேன். Enterogastric reflex. This is a reflex mechanism mediated through the local nerve plexus. Local nerve plexus na அங்கங்கே இருக்கிற nerves. When more food enters the duodenum, it gets stretched. Local plexus is activated due to distension and the stretch of the duodenum. Because of the stretch of the duodenum, the nerve plexus gets activated. So local plexus is activated due to distension. This inhibits through sympathetic nerve fibers, both gastrin secretion and motility. Sympathetic nerve fibers that controls both secretion and then motility. Secretion and motility. Afferents are vagal fibers. Carry பண்ணி கொண்டு வரது vagus. இந்த மெக்கானிசம்ஸை திரும்ப எடுத்துகிட்டு போகிறது யாருன்னா எஃபரன்ஸ். எஃபரன்ஸ் யாருன்னா sympathetic fibers. So afferents vagal nerve, efferents sympathetic fibers, which goes in afferents எடுத்துகிட்டு போகிறது, அதுலேருந்து திரும்ப எடுத்துகிட்டு வர்றது efferents. Afferent, efferent. So just remember. இப்போது 3 phases நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். This is the 4th phase, that is interdigestive phase. When there is no food in the mouth, நம்ம வாயில் எந்த ஃபுட்டும் இல்லை, that is we are not eating, வயிற்றுலையும் காலியாக இருக்குது, இன்டெஸ்டைன்ஸ்லேயும் ஃபுட் இல்லைன்னா மினிமல் செக்ரேஷன் ஆஃப் gastric juice தான் இருக்கும். இதுதான் இன்டர்டைஜஸ்டிவ் ஃபேஸ்னு சொல்கிறோம். தட் இஸ் 2 டைஜஸ்டிவ் ஃபேஸ்க்கு நடுவில். ஃபஸ்ட்டு ஒரு டைஜஷன் ஃபேஸ் சாப்பிட்டு முடிச்சிருக்கோம், அது ஒரு டைஜஸ்டிவ் ஃபேஸ். இப்போ நம்ம எதுவுமே சாப்பிடாமல் இருக்கோம், கண்டிப்பாக இந்த ஃப்யூச்சர் we are going to eat. ஸோ இதுக்கும் நடுவில் இருக்கிறது இன்டர்டைஜஸ்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். Interdigestive phase and represents basal gastric secretion. That is ஒரு பேசிக் அமௌண்ட்டாக அந்த gastric secretion இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. ஏன் அது இருக்குன்னா basal vagal tone and stops after vagotomy and removal of the antrum. இந்த basal vagal toneனால இது இருக்குது. இதை எப்போ ஸ்டாப் ஆகுதுன்னா வேகோட்டமி, தட் இஸ் வேகஸ் நம்ம கட் பண்ணும்போது, ரிமூவல் ஆஃப் ஆண்ட்ரம், ஸ்டமக்கில் இருக்கிற ஆண்ட்ரம் பார்ட்டை ரிமூவ் பண்ணும்போது இது இருக்கும். Second வந்து metabolic rate and basal secretion of histamine and gastrin. This exhibits circadian rhythm lowest in the morning before waking and highest in the evening. Interdigestive phase. Here you have to remember basal secretion of histamine and gastrin எப்போ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
வந்து சர்க்காரியன் ரித்தமே வந்து இட் ஜஸ்ட் கொலாப்சஸ். லோவஸ்ட்டாக இருக்குது மார்னிங்கில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் வந்து ஈவினிங். ஆப்போசிட்டாக இருக்குது. நமக்கு வந்து மார்னிங்கில் தான், மார்னிங் வந்து சன் இருக்கிற டைமில் தான் வி டென் டு டைஜஸ்ட். சன் வந்து செட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் டைஜஷன் பவர் டிக்ரீசஸ். ஓகே, திஸ் இஸ் இன்டர் டைஜஸ்டிவ் ஃபேஸ். நான் வந்து பெப்டிக் அல்சரை பற்றி பார்க்க போகிறேன். Peptic ulcer. Peptic ulcer is the erosion of mucosa of the alimentary tract, which tends through the muscularis mucosa into the submucosa or deeper. An ulcer is the erosion of mucosa. அரிச்சிடும் அந்த mucosa லேயரே வந்து அந்த ஆசிட் பட்டு இந்த அரிச்சிடும், அதுதான் அப்படி சொல்கிறாங்க. which tends through the muscularis mucosa into the submucosa or deeper. Localized erosion and destruction of gastric or duodenal mucosa is called peptic ulcer. Erosion and destruction of gastric mucosa தான் நம்ம peptic ulcer னு சொல்கிறோம். வயிற்று புண் அப்படின்னு சொல்கிறது இருக்கும். Usually an imbalance develops between these two factors in the following condition, facilitating production of peptic ulcers: disruption of mucosal barrier, hypersecretion of acid and pepsin, then delayed emptying in the pyloric stenosis, infection of Helicobacter pylori. இது 4 கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மியூகோசல் பேரியர் டிஸ்ட்ரப்ஷன் ஏன் நடக்குதுன்னா, இன்ஜெக்ஷன் ஆஃப் ஸ்டீராய்டல் ஒரு நான் ஸ்டீராய்டல். இது வந்து உடம்பு சரியில்லாதப்போ மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கும் போது நமக்கு வயிறெரிச்சல் வரும். டாக்டர்ஸ் வந்து கிவ் அந்த வயிறெரிச்சலுக்குனே தனியார் மாத்திரையோடு சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ அதை ஒரு கண்டிஷனாக சொல்கிறாங்க. ஆல்கஹால், குடிப்பழக்கம், அதாவது ஆசிட் தானே ஆல்கஹால். ஸோ இட் வில் மேக் ethanol, so that will erode the mucosal barrier. Bile salt regurgitation, ischemia of gastric mucosa. இஸ்கீமியானா blood supply இல்லாமல் போகிறது. ஹைப்பர் செக்ரேஷன் ஆஃப் ஆசிட் அண்ட் பெப்சின் எப்போ நடக்குன்னா, ஃபுட்டு இன்டைஜஸ்டாக இருக்கும்போது அந்த ஹைப்பராக செக்ரேட் ஆகும். நிறைய காரம் சேர்த்துக்கும்போது அது நடக்குது. இன்க்ரீஸ் த செக்ரேஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் வந்து இந்த சிண்ட்ரோம், ஜோலிங்கர் எலிசன் சிண்ட்ரோம், இதெல்லாம் வந்து எக்ஸாமினருக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு எதுவும் ஒன்று தெரியுது அப்படிங்கிறது இதை வந்து காட்டக்கூடிய பாயிண்ட்ஸ். ஸோ யூ ஹாவ் டு ஹைலைட் திஸ் ஜோலிங்கர் எலிசன் சிண்ட்ரோம். எப்போ வருதுன்னா ஹைப்பர் செக்ரேஷன் ஆஃப் ஆசிட் அண்ட் பெப்சின். அப்புறம் க்ரானிக் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இருக்கிறவங்களுக்கு இது வருது. டிலேட் எம்டிங் ஆஸ் இன் பைலோரிக் ஸ்டெனோசிஸ். டிலேட் எம்டிங்னா ஃபுட்டு அங்கேயே தங்கிடுறது. பைலோரிஸ்லேருந்து டியோடினமுக்கு கீழே போகாமல் அங்கேயே தங்கிடுறது தான் வந்து டிலேட் எம்டிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் பை ஹீலியோபேக்டர் பைலி. இட் காசஸ் கேஸ்ட்ரைட்டிஸ் ஃபாலோட் பை பெப்டிக் அல்சர். ஹீலியோபேக்டர் பைலி இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும்போது நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீச்சர்ஸ் என்னென்ன நடக்குது மென்விகே பெப்டிக் அல்சர் நமக்கு என்ன நடக்கும்னா, ஒரு மாதிரி பர்னிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இன் எபிகாஸ்ட்ரிக் இமீடியட்லி ஆஃப்டர் ஃபுட் இன்டேக் இன் கேஸ்ட்ரிக் அல்சர் பேஷண்ட்ஸ். இன் சப்ஜெக்ட்ஸ் வித் டியோடினல் அல்சர் சிவியர் பெயின் இஸ் ஃபெல்ட் 1 to 2 hours. இது 2 டைப் இருக்குது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பெயின் வருது, சாப்பிட்டதுக்கு அப்புறமா பெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நாசியா அண்ட் வாமிட்டிங் மே பி ப்ரெசன்ட். ஹெமட்டோமசிஸ், பிளட்டோட வர்றது தான் வந்து இப்படி சொல்கிறாங்க. தென் ஹார்ட் பர்ன், நெஞ்சு கருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ரீகர்ஜிடேஷன் ஆஃப் ஆசிட் மேலே திரும்ப வந்துடுறதுனால. அனரெக்சியா, பசி இல்லாமல் போகிறது, வெயிட் லாஸ் ஆகிறது எல்லாமே. ப்ரிவென்ஷன் எப்படி பிடிக்குன்னா, நிறைய தண்ணி குடிக்கணும். லிக்விட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஷுட் பி டேக்கன். அவாய்ட் இன்ஜெக்ஷன் ஆஃப் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்பைசஸ். நிறைய ஸ்பைசஸ் எடுத்துக்கக்கூடாது. அவாய்ட் இன்ஜெக்ஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஸ்டிமுலன்ஸ் லைக் ஆல்கஹால். இங்கே என்னென்னலாம் சொன்னோம், எதனாலலாம் வருதுன்னு சொன்னோமோ அதெல்லாம் நம்ம எங்கே அவாய்ட் பண்ணிட்டாலே நமக்கு அல்சர்ஸ்க்கு வராது. டைமுக்கு சாப்பிடணும், ரெகுலர்லி இன் மீல்ஸ், அப்புறம் டைமுக்கு தூங்கணும், அதுதான். நெக்ஸ்ட் கொஷின் வந்து ப்ரோட்டீன் டைஜஷன். இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எப்படி உங்களுக்கு
சொல்லுங்கள், ஃபீட்பேக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ தட் இன் ஃபியூச்சர் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். இன்னும் சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது, வெளியே சவுண்டாக இருக்குது. பட் வெரி சாரி, நான் வீடியோ சொல்லுறது சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன்.